அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நம்மளோட எண்ணங்கள் என்னவா இருக்குது, நம்ம அடுத்தவங்களே நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோமா, அடுத்தவங்களோட போட்டி போடுறது அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, அது நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சியை எந்த மாதிரி தடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரியா புல்லோஸ் அப்படிங்கிற ஒரு 11 வயது தடகள வீராங்கனை, அதாவது ஓட்டப்பந்தய வீராங்கனை. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கா. அப்படி அந்த பொண்ணு 800 மீட்டர், 400 மீட்டர், 1500 மீட்டர் அப்படிங்கிற எல்லா இதுலேயுமே பங்கெடுப்பாங்க. எல்லா தடகள போட்டிகளிலையுமே பங்கெடுப்பாங்க. ஆனால் அவங்க காலுக்கு ஒரு ஷூ வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு வசதி இல்லை. அந்த எதனால் இந்த பொண்ணு பெருசும் பிரபலம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய கால்களில் நம்ம 2000க்கு ஷூ, 3000க்கு ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டப்பந்தய வீராங்கனைகள் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பேண்டேஜை காலில் சுற்றிட்டு ஓட ஆரம்பிக்கிறா, வெற்றியும் பெறா. அப்போது அவள் எண்ணத்தை கருவாக நினைக்கிறா, எண்ணத்தை தன்னோட எண்ணத்தின் மையப்பகுதியில் அவள் வச்சிட்ருக்கிறா. அப்படின்னா, நான் இந்த போட்டியில் ஓடணும், நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். என்கிட்ட இருக்குது இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அவளோட கேப்பபிலிட்டி, அவளோட எபிலிட்டியை மட்டும்தான் அவள் பார்த்தா. நான் ஒரு தடகள வீராங்கனை, என்னால் ஓட முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தான் அவள் பார்த்துருக்கா. அவள் தன்னோட காலுக்கு ஷூ இல்லை, அதனால நான் ஜெயிக்க மாட்டேனோ அப்படிங்கிற எந்தவித சந்தேகமும் அவளுக்கு வரலை. ஷூ இல்லாததுனால நான் இந்த பேண்டேஜை சுற்றிட்டு ஓடுறேன் அப்படின்னா பார்க்குற பார்வையாளர்கள் என்னை எப்படி பார்ப்பாங்க, என் கூட ஓடுறவங்க ஓட்டப்பந்தய வீரர்கள் என்னை என்னவா நினைப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, 4 பேர் என்ன நினைப்பான், நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அது எதுவுமே அந்த பொண்ணோட மனசில் இல்லை. தான் ஓடணும், தான் ஜெயிக்கணும், வாய்ப்பு வர்றதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு அந்த 11 வயது பொண்ணு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த கால் பேண்டேஜோடு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் ஜெயிக்க போகிறது கிடையாது. நான் என்னவாக இருக்கிறேன், என்னோடய மனநிலைமை என்னவாக இருக்குது, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் அப்படிங்கிறது, என்னோடய குறிக்கோள் என்ன, நான் அதுக்கு எடுத்து வைக்கிற ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட சக்ஸஸ் ஆஃப் த லைஃப் இருக்குது. சில வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்காததுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, பல வாய்ப்புகள், அதன் மூலமாக கிடைக்கிற பல வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இருந்து தவறிடுது அப்படிங்க. உங்களால் மட்டுமே உங்களை அழிக்கவும் முடியும், உங்களால் மட்டுமே உங்களை உருவாக்கவும் முடியும். உங்களுக்கு தேவை வாய்ப்பு வர்றதை நான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும்தான் நமக்கு தேவை, மைண்ட் செட் மட்டும்தான் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் போக முடியும், அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் போக முடியும், என்கிட்ட இவ்வளவு காசு இருந்தால் தான் நான் அந்த பயணத்தை தொடர முடியும், அந்த மாதிரியான எந்தவித இல்லாதவை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சுட்ருக்கிறத விட, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தாலே, மற்றவங்களோட அவன் முன்னேறிட்டான், அவன் அப்படி ஆயிட்டான், அவன் அப்படி இருக்கிறதுனால ஜெயிச்சிட்டான், அவன் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இருந்திருப்பான், அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை பற்றி எதுவுமே பேசவும் தேவையில்லை, அடுத்தவங்களை பற்றி எதுவுமே யோசிக்கவும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க, நான் ஒரு 2 வருஷத்தில் என்னவாக இருக்கணும், நான் அடுத்த மாதத்தில் என்னவாக இருக்கணும், பெட்டர் கம்பேர் யுவர் செல்ஃப், நான் நேற்று உள்ள என்னை விட நாளை உள்ள நான் சிறந்தவளாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து நீங்கள் உங்களுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்து வச்சு உங்கள் வாய்ப்புகளை சரியாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லாமே எண்ணங்கள் தான், நம்ம நினப்பு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுது. அவன் நினைப்பான், இவன் நினைப்பான் அப்படிங்கிறது கூட நம்மளோட மனநிலைமை, நம்மளோட மன யோசனை மட்டும்தானே தவிர அவன் உண்மையிலே அப்படி நினைப்பானா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் என்னவா ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கான முதற் படி அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். நன்றி.